தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க இந்தியா முதலாவதா நடைபெற்ற T20 தொடர சமன் செஞ்சு அடுத்ததா நடக்க போற ஒரு நாள் தொடரோட முதல் போட்டியில வின் பண்ணி அசத்திட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையோட அங்கமா இந்த ரெண்டு டீம்ஸும் மோதிர ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வர டிசம்பர் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல இந்த தடவை எப்படியாவது தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திடணும் அப்படின்ற லட்சியத்தோட இந்தியா களமிறங்க போறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஆசிய கண்டத்துக்கு வெளியில சவாலான ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகள்ல வரலாற்றுல குறைஞ்சது ஒரு தொடரையாவது வின் பண்ணிருக்க இந்திய அணி தென்னாப்பிரிக்க மண்ணில் மட்டும் 1992 இருந்து இதுவரைக்கும் ஹிஸ்டரியில ஒரு டெஸ்ட் தொடரை கூட வின் பண்ண முடியாம திண்டாடி வர்றாங்க. குறிப்பா 2010-11 தோனி தலைமையில போராடி 1-1 கணக்குல தொடர சமன் செஞ்ச இந்தியா கடைசியா 2021-22 விராட் கோலி தலைமையில 2-1 கணக்குல தென்னாப்பிரிக்கா கிட்ட தோல்வியை சந்திச்சாங்க. இந்த நிலைமையில 2017-18 மற்றும் 2021-22 போன்ற சீசன்கள்ல தலா ஒரு வெற்றிகளை பெற்றதால தென்னாப்பிரிக்காவை தோற்கடிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைச்சும் அதை இந்தியா தவற விட்டதா சுனில் கவாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இந்த தடவை ககிஷோ ரபாடா, அன்ரிச் நோட்ஜே ஆகிய ரெண்டு முதன்மை வேகப்பந்து வீச்சாளர்களும் காயத்தால விலகி இருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணியை பலவீனமடைய வச்சிருக்கிறதா தெரிவிக்கிற கவாஸ்கர் இந்தியா வின் பண்றதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இப்போதைய தென்னாப்பிரிக்கா அணி ரபாடா, நோட்ஜே ஆகிய ரெண்டு முக்கிய பவுலர்ஸ் இல்லாம இருக்காங்க. அதனால தற்போதைய இந்திய பேட்டிங் வரிசை சாதுரியமா விளையாடி 400 450 ரன்ஸை பெரிய பிரச்சனைகள் இல்லாம எடுக்க முடியும். இப்போ புதிய பந்துல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கிறதால ஆரம்பத்துல உங்களுக்கு சிரமம் இருக்கும். ஆனா அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். 5 நாட்கள் நடக்க போற போட்டிகள்ல நீங்க 300 500 ரன்ஸ் அடிச்சா கண்டிப்பா தென்னாப்பிரிக்காவை தோற்கடிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பை பெறுவீங்க. 2018 இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி 2 வருஷங்களுக்கு முன்னாடி வின் பண்றதுக்கான பெரிய வாய்ப்பை இந்தியா தவற விட்டுட்டாங்க. இதுவே அவங்களுக்கான சிறந்த நேரம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்த தடவை ரோஹித் சர்மா தலைமையில தென்னாப்பிரிக்காவை வீழ்த்த இந்தியா போராட போறாங்க.